அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் Canon Image Runner Advanced DX4700 சீரீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 மாடலில் வருது. அதாவது ஸ்பீடை பொறுத்து IR 4725i, 4735i, 4745i மற்றும் 4751. 25 பொறுத்த வரைக்கும் 25 காப்பி பர் மினிட்டு, 35 காப்பீஸ் பர் மினிட் A4, அடுத்தது 45 காப்பீஸ் பர் மினிட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா 51 காப்பீஸ் பர் மினிட்டு. இதை பொறுத்து இது 4 மாடலில் வருது. அடுத்ததாக இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ஏடிஎஃப் வந்து 2 டைப் ஆஃப் ஏடிஎஃப் வந்து கிடைக்குது. அதாவது டியூல் ஸ்கேன் மற்றும் சிங்கிள் ஸ்கேன். இப்போ டபுள் சைடு எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது சிங்கிள் ஸ்கேன்லேயே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்மளுக்கு ஒரே டைமில் ஸ்கேன் ஆகிரும். அதனால் வந்து நம்மளுக்கு ஸ்கேனிங் வந்து இப்போ நிறைய காப்பீஸ் இருக்குதுன்னா நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வந்து அதே காப்பீஸ் வந்து நம்மளால் ஸ்கேன் பண்ண முடியும். பேப்பரில் லோட் பண்ணுற ட்ரேயை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டாக வந்து 2 ட்ரே வந்துடும். ஒவ்வொரு ட்ரேலையும் வந்து 550 சீட்ஸ் லோட் பண்ணிக்கலாம். கூடுதலாகவே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக் பைபாஸில் வந்து நீங்கள் 100 சீட்ஸ் வந்து வச்சுக்கலாம். பேனலை பொறுத்த வரைக்கும் இதில் 10.1 இன்ச்சு ஃபுல் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நியூமரிக்கு ஸ்டார்ட் பட்டன், ஸ்டாப்பு, ரீசெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். எல்லாமே இந்த டச் ஸ்க்ரீனுக்குள்ளே வந்துடும். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு டேப்லெட் மாதிரி தான் இருக்கும். ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எளிமையாக கொடுத்துருக்காங்க. மேலும் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா முன்னாடி வந்து இமேஜ் ரன்னர் சீரீஸை ஒப்பிடும்போது இதோட டோனர் கன்சப்ஷன், அதாவது ஒரு 500 கிராம் டோனர் வந்து நீங்கள் இமேஜ் ரன்னர் சீரீஸில் வந்து ஒரு 7000 காப்பி கிடைக்குது அப்படின்னா இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ஒரு 9000 காப்பீஸ் வரைக்கும் கிடைக்குது. அதாவது அட்வான்ஸ்டு சீரியஸ் டிஎக்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ட்ரம் லைஃப் வந்து ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும். அதாவது அப்ராக்சிமேட்லி ஒரு 50,000 காப்பி கிடைக்குது. இதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காப்பியோட செலவும் வந்து கம்மியாகவே ஆகுது. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்பி, நெட்வொர்க் மற்றும் மொபைல் பிரிண்டிங்கும் இந்த சீரீஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. ஃபாஸ்ட்டு செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸும் இதில் நிறையாவே கொடுத்துருக்காங்க. இந்த 4700 சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் மற்றும் மீடியம் பிஸ்னஸுக்கு ரொம்ப அருமையான மிஷினாக இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி உங்களுடைய சிஸ்டத்துக்கு ஒரு ஃபோல்டர், அதாவது பிடிஎஃப்பாக, ஜேபேக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே வந்து உங்களுக்கு மெயில் பண்ணுறதுக்கு வசதியாகவே இருக்கும். இந்த சீரீஸில் எவ்வளோ ஸ்பீடில் மிஷின் கிடைக்குது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக மெயில் பாக்ஸில் வந்து உங்கள் டாக்குமெண்ட், அதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் அல்லது ஒரு குறிப்பிட்ட காலேஜ் டாக்குமெண்ட் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா, அதாவது ஸ்டடி மெட்டீரியல் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தடுத்த வேறு ஏதாவது ஸ்டூடெண்ட் கேட்டாங்க அப்படின்னா கூட நீங்கள் மறுபடியும் ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அந்த மெயில் பாக்ஸில் போயிட்டு என்ன ஃபோல்டரோ அதில் போய்ட்டு எத்தனை காப்பி வேணுமோ மறுபடியும் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே உங்களுக்கு டைம் அண்டு ஒர்க்கையும் வந்து சேவ் பண்ணுது. இந்த பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு A3 பிரிண்டு, ஜெராக்ஸ் மற்றும் கலர் ஸ்கேன் பண்ணிக்கலாம். கூடுதலாக பார்த்திங்கன்னா மெயில் பாக்ஸ், அதாவது ஸ்டோர் அண்டு சென்ட் ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஹைலைட்டாக பார்த்திங்க அப்படின்னா மொபைல் பிரிண்டிங்கும் இதில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இந்த மிஷினில் ட்ரேயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவே கொடுத்துருக்காங்க. அதாவது A4 இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கரெக்டாக அந்த பர்டிகுலர் சைஸில் வச்சிங்கன்னா மட்டும்தான், அதாவது 2 பக்கமே வந்து பேப்பரை டைட்டாக இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா மட்டும்தான் வந்து அந்த சைஸ் காட்டும். மிஷினும் வந்து எடுத்துக்கிடும். லீகல் வச்சிங்கனாலும் இப்படி தான். ஒரு சில நேரத்தில் பேப்பர் ஒரு ஓரமாக இருக்குது, இல்லாட்டா கொஞ்சம் நீங்கள் கரெக்டான பொசிஷனில் வைக்கலிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே இண்டிகேஷன் வந்துடும், கரெக்டு பேப்பர் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். நீங்கள் அந்த பேப்பர், அதாவது லீகல் A4, A3 அப்படிங்கிறத வந்து கரெக்ட் சைஸில் சென்டர் பண்ணி வச்சிங்கன்னா மட்டும்தான் வந்து ரெடி டு காப்பின்னு வரும். ஸோ இது மற்ற மிஷினில் வந்து இந்த ஆப்ஷன் இல்லை. இந்த அட்வான்ஸ்டு டிஎக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே அருமையாக இருக்குது. மிஷின் ட்ரபுள் ஃப்ரீயாக இருக்கணும், அதே மாதிரி ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு இந்த இமேஜ் ரன்னர் 4700 சீரீஸ் வந்து உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். அதே மாதிரி மற்ற இமேஜ் ரன்னர் சீரீஸில் பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட் ஓனர் வந்து உங்களுக்கு எடுத்து கொட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணிட்டு முன்னாடியே ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. அதை ரிலீஸ் பண்ணிட்டு வேஸ்ட் ஓனர் கண்டெய்னர் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி மறுபடியும் ஃபிட் பண்ணிக்கலாம்.
ஸோ இது கூடுதலான ஒரு வசதியாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இமேஜ் ரன்னர் அட்வான்ஸ்டு DX4745i. இந்த மிஷின் சிங்கிள் ஸ்கேன் ADF தான். இந்த 4745iயோட டீட்டெயில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.